நண்பர்களே, நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காரு, அண்ணே சுடும். சூடெல்லாம் எனக்கு சுக்கா சாப்பிட்றது மாதிரி, சூடெல்லாம் எனக்கு சுக்கா சாப்பிட்றது மாதிரிடி. சேட்டை முடிஞ்சுக்காது, எரிஞ்சு விடுவேன். நல்லது இல்லை உனக்கு. சூடெல்லாம் எனக்கு சுக்கா சாப்பிட்றது மாதிரி. நேற்று நைட்டு அடிச்சடி தாங்களே, அதுக்கு டாஸ்க் வைக்கவா உனக்கு? அது அடுத்த டாஸ்க்கா? ஆத்தாடி வேணாம் ஜாமி, பச்சை மிளகா திண்டு பெரிய டாஸ்கில் மாட்டிக்கிட்டேன். அடுத்த டாஸ்க்கா? ஹேய் நண்பர்களே, என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃபாலோவர் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காரு, அண்ணே சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் சாப்பிடுங்கண்ணே எனக்காகன்னு ஒரு நண்பர் சொன்னார். ஒரு பேர் கூட தெரியலை, அவருக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காரு. அப்பா, தரமான சுக்கா கிரேவி நண்பர்களே. தரமான என்ன கிரேவியே வேணா, இது நல்லாத்தான் இருக்கு நண்பர்களே. மிளகு கறினா இப்படி தான் இருக்கும். ஓ அப்படியா, மிளகு சுக்காவா? ஆஹா, தரம் தரம் தரம். அது என்ன வடி நண்பர்களே, அடடடடடா. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி ஒரு தரமான ஒரு நான்வெஜ்ஜு சப்பாத்தி தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். சுட சுட நண்பர்களே, ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் என் சப்ஸ்கிரைபர், அண்ணே சப்பாத்தியும் சிக்கனும் கிரேவியும் வச்சு சாப்பிடுங்கண்ணேன்றாப்புல. நண்பரே, நீ கேட்டது மாதிரி சப்பாத்தி எடுத்தாச்சு. சப்பாத்தி தான் இப்போ சூப்பராக செய்ய ஆரம்பிச்சிட்டான் என் பொண்டாட்டி. இந்த தரமாக செய்ய ஆரம்பிச்சிட்டான், பார்ப்போம். செம்ம வாடை குப்பு வருது முத்து. ஆஹா, அடடடடா, மீசமனே விட்டு வெளுடா வெளுன்னு. கிரேவி தான் நமக்கு தேவை, கிரேவி தான் நமக்கு தேவை. பார்ப்போம் இருங்க நண்பரே. எச்சி ஊற வேணாம், உங்களுக்காக தான் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். சும்மா சொல்லக்கூடாது, 100% செம்ம டேஸ்ட்டு. ஆஹா, நம்பல சுட சுட ஆனால் ஹோட்டலில் வச்சோம்னு வச்சுக்கிட்டே வந்து சத்தியமாக நம்ம தான் உலகத்திலே நம்பர் 1 ஹோட்டல் இருக்கு. இது எப்படி தெரியும் சொல்லுங்க, சொல்லிருப்பா எப்படி செஞ்சா அதுவே சொல்லி. என்னென்ன போட்டு செஞ்சேன்? உப்பு கறி சொல்லு. வெறும் வெங்காயம் பட்டவத்தல், ஓங்கி பேசலாம். வெறும் வெங்காயம் பட்டவத்தல் மட்டும் போட்டு தாளித்து சொல்லு. அவ்வளோதான். கறி மஞ்சத்தூளை போட்டு நல்லா பிரட்டி ஒரு 3-4 விசில் வச்சிடணும். தண்ணி வந்து ஊற்றக்கூடாது, சும்மா லைட்டாக தெளித்து விடணும். தெளித்து விட்டு ஒரு 4-5 விசில் வந்ததுக்கப்புறம் மிளகு தூளை போட்டு அப்படியே பிரட்டணும். பிரட்டி எடுத்தால் மிளகு சிக்கன் ரெடி. வேறு எதுவுமே போட வேணாம். பட்டை சோம்பு இதுக எதுவுமே வேண்டாம். வெறும் வெங்காயம் பட்டவத்தல் கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து சிக்கன் கொட்டி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். உப்பு போட்டு வதக்கிட்டு லைட்டாக தண்ணியை தெளித்து 4 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து மிளகு தூளை ஒரு பிரட்டி எடுத்து வச்சிடணும். அவ்வளோதான். நல்லா பட்டை மிளகா கறி பீஸ் எல்லாத்தையும் வச்சு அமேசான்
எப்படி வந்திருக்கு? சூப்பராக இருக்கு. மேசம் காலையில் ஒரு சிஸ்டர் சாம்பார் சாதம் கேட்டிருந்தாங்க. அது எப்படி செய்யணும்னா, சாதத்தை தனியாக வடிச்சுக்கிறணும், சாம்பார் தனியாக வச்சுக்கிட்டு 1 கப்பு சாதத்துக்கு 2 கப்பு சாம்பார் ஒன்றா ஊற்றி அப்படியே குக்கரில் வச்சு கிண்டணும். விசில்லாம் வைக்க வேணாம், குக்கரில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. சூப்பராக வந்துடும் சாம்பார் சாதம். அப்படியே இறக்கி வச்சு கொஞ்சம் மல்லித்தழை, 1 ஸ்பூன் நெய் ஒன்றா சாம்பார் சாதம் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி இருகலாயிரும். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ஓ, இந்த மாதிரி நல்லா இருக்குமோ? என்னால் பேச முடியல நண்பர்களே, ஏன்னா பசி வேறு, அந்தளவுக்கு டேஸ்ட் வேறு. இந்த கறி, இந்த பட்டவத்தா எல்லாம் இந்த இதுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கோம். அந்த பட்டவத்தா கறி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே சொருகம் போல் அல்டிமேட்ரி. சப்பாத்தி சும்மா மெல்லிச பூமா இருக்குமா. இந்த சப்பாத்தியில் இந்த லெக் பீஸை பிச்சிடணும். பிச்சுருந்தா எடுத்து அழகாக வந்துடும். ஒரு பட்டவத்தில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு வெத்தலை வாக்கு மடிச்சது மாதிரி வச்சு இழுத்தம் வச்சுக்க. என்ன பெரிய ஸ்டார் ஹோட்டலு, என்ன பெரிய ஸ்டார் ஹோட்டலு. அமிர்தம் தான், தங்க பிஸ்கட் மாதிரி இருக்கு. கொடுங்கய்யா, எத்தனையோ பேர்த்துக்கு விருது கொடுக்குறீங்க, என் பொண்டாடிக்கு ஒரு விருது கொடுக்க மாட்டேங்களா? சிரிக்காது, கேமரா சிரிக்காத, கொடுங்கய்யா. சாப்பிட எச்சு விட்டுட்டே இருக்க அந்த நல்ல மனசு. அடாடா முத்துலட்சுமி, நீ எவ்வளவோ வச்சுருக்க. நான் அது எடி சுசி, நான் உன்னை எவ்வளோ வச்சுருக்கேன். ஒரு நாள் தான் கொஞ்சம் வெட்டி அடித்தேன். நீ வெட்டி அடிச்சுதான். அதெல்லாம் வெளியே சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் மனசில் வைக்காமல் இப்படி ஒரு ரெசிபியை செஞ்சு குடிச்சு என் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சி என் தங்க பொண்டாட்டி. இது போல் நீ எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாள் செஞ்சு விட்டுட்டி முத்துலட்சுமி, உனக்கு புண்ணியமாக போகுது. அது வந்தால் சோறே ஆக்க மாட்டேன் கம்ப்ளைண்ட் பண்ணுது எங்கள் அம்மா. ஏன் எங்கள் அம்மா பார்த்தா உனக்கு விருப்பம் இருக்குது? பாவம் இல்லையா வயசானவங்க. அத்தை உங்கள் அத்தை தானே, சொல்லுங்க. போய்கிட்டே இருக்கு சப்பாத்தி. மத்தியானம் எல்லோரும் ஜோறு சாப்பிடுவீங்க, நான் உடம்பு டைட் பண்ணுறேன். நீங்கள் சப்பாத்தி வேணும். முறுக்குமா நொறுக்குதா. உனக்கு 2 இருக்கு வேணும்டா. இந்த பட்டவத்தில் வச்சுருந்தேன். பட்டவத்தை தான் ரொம்ப டேஸ்ட். அந்த கறி அப்படியே வச்சு இதை தூக்கி 2ஐயும் மடித்து
ஐயா என்னுடைய ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் நீ சொன்னதை செஞ்சுட்டியா? அவர் நான் கோழிக்கால் சாப்பிட்டு வீடியோ போட்டிருந்தேன், அதெல்லாம் மனசு கஷ்டமாக போச்சான் அவருக்கு. கறி அப்புறம் ஊற்று விட்டணும். இப்படி ஊற்று விட்டு இப்படியே மடக்கி சும்மா நாட்டு வத்தலையை சாப்பிட்ற மாதிரி இப்படி இப்படி வச்சு இப்படி ஒரு தடவிட்டு பட்டவத்தை கிடக்கானா இந்த பட்டவத்தை எடுத்து இதுக்கு மேலே வச்சு இந்த பட்டவத்தில் எடுத்து இப்படி வச்சு இங்கே நடக்கிற பட்டத்தை வச்சு நமக்கு மிளகா தான் சும்மா ஆப்பிள் சாப்பிட்ட போகிற வச்சு இழுத்தோம்டா ஒரு சுவையிலே உலகத்தரமாக வாய்ந்த ஒரு சுவைனா இன்னும் எச்சி ஒரு நம்மளே சாப்பிட சுவையாக இருக்குது. வாங்க நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் சமைச்சு போடுற அளவுக்கு நான் வளர்ந்துருவேன் கண்டிப்பாக. இது என் மனைவி கொடுக்குறான்னு பார்க்குறேன், பாவம் கேமரா பிடிக்கிறா, தரமாட்டாண்டி கேமரா மிஸ் ஆகிருக்கலாம், நான் சாப்பிட்றேன் வேடிக்கை மட்டும் பாரு, எனக்கு வருத்தம் பாருங்க, என்ன பேச மாட்டேறவ. ஓகே நம்மளே தரமான ஒரு ரிவ்யூ தான் சாப்பாடு இன்றைக்கி நம்ம வீட்டில். இது வந்து என் மனைவிக்கு. அடுத்து கேட்பீங்க என்னன்னே உங்கள் பிள்ளைகளுக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும். அடுத்து 1 கிலோ எடுத்து வந்தேன், 1/2 கிலோவில் அது செஞ்சாச்சு, 1/2 கிலோ பிள்ளைகளுக்கு இருக்குது. ஒன்றும் நீங்கள் கோவப்பட வருத்தப்படனா பள்ளிக்கூடம் விட்டு வந்தோன்னு வச்சு கொடுத்துருவோம் நண்பர்களே, ஓகேவா? அதையும் கூட ஒரு வீடியோவை போட்டு அப்புறம் பிள்ளைகளை விட்டு திண்டையை மிஸ் பண்ணி வகுத்தால போகும் வாந்தி போகும் சொல்லாங்க. உங்களை கையெடுத்து கும்பிடு, கொடான கொடி நன்றிகள். எப்படி அன்பு அருமை சுவை ஒரு அற்புதமாக சமைத்த என் மனைவிக்கு கொடான கொடி நன்றிகள். வேற என்ன, வீடியோ இழுத்துட்டு போனால் யாரும் பார்க்க மாட்டாங்க, அதனால வீடியோ முடிச்சுக்கிடுவோம், ஓகேவா? மற்றொரு சாப்பிட்டு விரல் இருக்கட்டும்யா. ஆமாம், என்னடது மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மதுரை மிசமணி, அன்பு மனைவி முத்துலட்சுமி, என் தங்க பிள்ளை மது சர்மிதா. கோடான கோடி நன்றிகள், வணக்கம் நண்பர்களே, ஓகேவா? இருந்து கட் பண்ணாத, எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, ஓகேவா? சு